Gantian, Sujah Ahmed. Sujah Ahmed, please start now. அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுற கேக்குது தானே? Problem. ரைட், ஓகே. ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா அர்ஷாத்? Problem is thing. ரைட். வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆப்டோமெட்ரி பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இந்த பேசஸ் நான் வந்துக்கிறேன். நான் சுஜா அகமட். நான் ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஆனர்ஸ் ஆப்டோமெட்ரி ஃபைனல் இயர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஜெட் ஸ்கோர் எடுத்து அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ அவங்களோட ஃப்யூச்சரை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் எங்களால் ஏழுமான விளக்கத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கும் இது சூட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பார்த்து தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. ரைட். இப்போ ஆப்டோமெட்ரின்னு சொன்னால் என்ன? உண்மைக்குமே ஆப்டோமெட்ரி என்றால் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும், முழுக்க முழுக்க ஐ ரிலேட்டடான ஒரு படிப்பு. சரியா? இப்போ ஐ ஐ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆப்டோமெட்ரியில் படிப்பீங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஆப்டோமெட்ரிங்கிறது பிரைமரி ஐ கேர் ப்ரொவைடர் என்று சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதாவது கண்ணில் வர எல்லா வகையான டிசீஸ், அது ரிஃப்ராக்டிவ் எரராக இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் ஏதாவது பெத்தாலஜிக்கல் எரராக இருக்கலாம். ஸோ அதை ப்ரைமரியாக டீல் பண்ண போகிறது இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். ஆப்டோமெட்ரி படித்து முடிஞ்சால் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் கண்ணுக்குரிய பிரச்சனைகளை ப்ரைமரியாக டீல் பண்ண போகிறாங்க. அவங்க வேலை ஒர்க் என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ கண்ணில் இருக்கிற ஒரு பிரச்சனையை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட் பண்ண இயலும்னு சொன்னால் ஸ்பெக்டக்கல்ஸ் அல்லது கண்டெக்ட் லென்சஸ் அல்லது விஷன் தெரப்பி இவ்வாறான விஷயங்களை கொண்டு ட்ரீட் பண்ணுறது. அப்படி இல்லை சர்ஜரி லெவலுக்கு போகும்னு சொன்னால் சர்ஜன் ஸ்மார்ட்டை அவங்கள டிரெக்ட் பண்ணுறது. ஆஃப்டர் சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி அவங்கள என்ன சொல்கிறேன்டா ஃபாலோ அப் பண்ணுறது. ஸோ இவ்வாறான வேலைகளை செய்கிற ஆட்கள் தான் ஆப்டோமெட்ரிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு ஓவராலான ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த ஸ்லைடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது இந்த கோர்ஸ் ஸ்ரீலங்காவிலேயே இவர் அர்ஷாத் பிரதர் சொன்ன மாதிரி 2020 தான் டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முந்தி நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டலில் ஸ்கூல் ஆஃப் ஆப்தல்மிக் டெக்னாலஜியில் பேராமெடிக்கல் ஃபீல்டில் ஆப்தல்மிக் டெக்னாலஜிஸ் என்று சொல்லி டிப்ளமா ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் டிகிரி ப்ரோக்ராமாக ப்ரோமோட் பண்ணி இது செஞ்சு கொண்டு போகிறாங்க. இப்போதைக்கு 4 பேட்சஸ் இருக்குது. இப்போ 5வது பேட்சாக தான் நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. ஸோ இந்த கோர்ஸ் 4 இயர்ஸ் ஃபுல் டைம், லாங்குவேஜ் இங்கிலீஷில் நடக்கும். அண்டு இதுக்கு ஒவ்வொரு இயரும் 60 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. அடுத்தது இதுக்குரிய மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கில் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ ஜெட் ஸ்கோர் அந்த ரிசல்ட்ஸ் அதாவது ஸ்ட்ரீம் பயோ செஞ்சிக்கணும். அடுத்து ஜெட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இங்கே போட்டிக்கிற ஜெட் ஸ்கோர் கிளியரோ தெரியல,
அதாவது 1.35க்கும் 1.5க்கும் இடையில Z ஸ்கோர் இருந்தா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இதை பத்தின அடுத்த விளக்கம் வந்து கொஷின்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப அடுத்தது இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப சொல்ல போனா அகாடமிக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில உண்மைக்கு இது வந்து நடக்கிறது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு கீழே இருக்கிற அலைட் ஹெல்த் சயின்சஸ் என்ற ஒரு ஃபேக்கல்ட்டியில தான் நடக்குது. ஸோ இங்கே வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட ரிலேட்டடாக இருக்கிறதால செமஸ்டர் சிஸ்டம் இல்லை. இங்கே இருக்கிறது வந்து டேர்ம் சிஸ்டம். 10 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு டேர்ம் நடக்கும். மொத்தமாக 3 டேர்ம் இருக்கும். ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் முடிய ஒரு எக்ஸாமும் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டும், தேர்ட் டேர்ம் முடிய ஒரு ஃபைனல் எக்ஸாமும் நடக்கும். ஸோ இதில் இருக்கிற 4 அகாடமிக் இயரில் வெரி ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் படிக்க போகிற விஷயம் வந்து ஜென்ரல் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அப்போ இது வந்து எல்லா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸுக்கும் வந்து இது ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான். இதை தவிர்த்து நிறைய கோர்ஸ்கள் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. மெயினாக ஃபிசிக்ஸும் இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் கட்டாயம் இந்த பாடத்தை சாய்ஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து தனியாக ஃபிசிக்ஸில் ஒரு 5 சப்ஜெக்ட் சேர்ந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு பிறகு ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு செகண்ட் இயரில் ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட். அப்போ மொத்தமாக லைட் சம்மந்தப்பட்ட 2 சப்ஜெக்டும், ஜென்ரலாக ஒரு 5 லைட் இல்லாத ஹீட், மெக்கானிக்ஸ், ரேடியேஷன், அப்படி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு தனி சப்ஜெக்டும் இருக்கு. இது தவிர்த்து செகண்ட் இயர்ல தான் ஆப்டோமெட்ரி ரிலேட்டடான மெயினான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போ அகாடமிக்ஸ் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் இப்போ லெக்சர்ஸ் எல்லாம் வந்து தனியாக நமக்குரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நடக்கும். ப்ராக்டிக்கலும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஃபிசிக்ஸ் வந்து நான் இப்போ சொன்னேன், உண்மைக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 10 ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ அந்த 10 ப்ராக்டிக்கலும் அப்ளைட் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் ஃபிசிக்ஸுக்குள்ள ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தருக்கு கீழே அந்த 30 ப்ராக்டிக்கலும் நடக்கும். அது தவிர நம்மளோட ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராக்டிக்கல் லேபில் அடுத்தடுத்த ப்ராக்டிக்கல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அது தவிர்த்து கம்யூனிட்டி விசிட்ஸ் போவீங்க. அதாவது ஒரு ரூரல் ஏரியாக்குள்ளே போய் வசதி குறைவான இடத்த போய் ஒரு ஸ்கூலோ ஒரு ரிலீஜியஸ் ஒரு விஹாரையோ இல்லைண்டா ஒரு சர்ச்சோ அப்படியான இடத்த அங்கே இருக்கிற கம்யூனிட்டியை வந்து ஒரு தொகையான ஆக்களை எடுத்து, குறிப்பிட்ட வயசான ஆக்களை எடுத்து, சின்ன பிள்ளைய சரி பெரிய ஆக்களை எடுத்து அந்த கம்யூனிட்டி விசிட் போய் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ரீச் பண்ணி அவங்களுக்குடைய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அடுத்தது வந்து கிளினிக்கல் இன்டர்ன். வந்து கிளினிக்கல் வந்து எப்படி என்றால் 4th இயரில், இப்போ அகாடமிக்ஸில் வந்து 3 இயர்ஸுக்கு நடக்கும். 4th இயரில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் அடுத்தது ரிசர்ச்சும் இருக்கும். இன்டர்ன் வந்து எங்கே போடுவாங்கன்னு சொன்னால் முதலாவது கலம்போவில் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் நேஷனல் ஹாஸ்பிட்டல். அடுத்தது நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டல், ஹோமாகமா ஹாஸ்பிட்டல். அடுத்தது கேடி ஹாஸ்பிட்டல். இது தவிர்த்து ப்ரைவேட் செக்டர்லேயும் கொஞ்சம் போட்டு எடுப்பாங்க. ஏன்னா கிளினிக்கல் தவிர்ந்த டிஸ்பென்சிங்னு சொல்லுவோம், கண்டெக்ட் லென்சஸ், ஸ்பெக்டிகல்ஸ். ஸோ அந்த செக்ஷன் படிக்கிறதுக்காக வேண்டி ப்ரைவேட் செக்டர்லேயும் இன்டர்ன் வந்து போட்டு எடுப்பாங்க. ஸோ ஃபைனல் இயரில் ரிசர்ச்சும் மீகுது. இப்போ எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் செகண்ட் டேர்ம் முடிய கேட் நடக்கும், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். தேர்ட் டேர்ம் முடிய ஃபைனல் இது நடக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்தது ஒஸ்பி இருக்கும், வைவா இருக்கும். ஒஸ்பின்னு சொன்னால் குறிப்பிட்ட டைமில் சின்ன ஒரு அது பெருசாக கஷ்டமெல்லாம் இல்லை, நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். வைவான்னு சொன்னால் அவங்க லெக்சர் மாதிரி இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ப்ராக்டிகல்ஸ் வந்து ஃபிசிக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி
ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும், அதை போய் எழுதணும். அது மாதிரி ஆப்டோமெட்ரி ரிலேட்டட் ப்ராக்டிகல்ஸ் எல்லா அநேகமாக மோஸ்ட்லி எல்லா பாடத்துக்கும் செகண்ட் இயர்லேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் செகண்ட் இயரில் மைக்ரோபயாலஜி, பாராசிட்டாலஜி, பத்தாலஜி அப்படியான ஒரு ஒரு கம்பைன் சப்ஜெக்ட் ஒன்று படிப்பீங்க, செகண்ட் இயரில் இருக்குது. ஸோ அந்த பாடத்துக்குரிய ப்ராக்டிகல்ஸ் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே நடக்கும். அப்போ அது தவிர்த்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஃபைனல் இயரில் வந்து உங்களுக்கு ஒஸ்கி இருக்கும். ஒஸ்கின்னு சொன்னால் ரியல் பேஷண்ட் கொண்டு வந்து டாக்டர்ஸ் மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னே நம்ம ஒரு ஆளை ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி அவருக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டாக அவுட் ஆகிட்டீங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்டர்ன் போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயோப்பியான்னு சொன்னால் நியர் சைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஓவராலாக சொல்லிட்டு போகிறேன். தூர இருக்கிற விலங்காது கிட்ட இருக்கிற விலங்கும். அடுத்தது வந்து ஹைப்பரோப்பியா, தூர இருக்கிற விலங்கும் கிட்ட இருக்கிற விலங்காது. அடுத்தது அஸ்டிக்மெடிசம், அதாவது கண்ணில் வந்து ரெட்டினான்னு சொல்லியிருக்கும் விழித்திரை. ஸோ அந்த விழித்திரையில் வந்து 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ், 2 இடத்த ஒரே ஒரு ஒப்ஜெக்டை 2 இமேஜ் வந்து விழுந்தா அது அஸ்டிக்மெடிசம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ப்ரிஸ்பயோப்பியான்னு சொன்னால் 40 வயசுக்கு பிறகு கிட்ட பார்க்குற ஏபிலிட்டி வந்து குறைஞ்சிடும். ஸோ அந்த பேஷண்ட்டை நீங்கள் அடிக்கடி டீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது கட்ராக்ட்னு சொன்னால் வெள்ளை கண் வந்து வெள்ளையாரன்னு சொல்லுவாங்க. அதாவது லென்ஸில் வந்து ஒயிட் கலர் அந்த ப்ரோட்டீன் இது வந்து என்ன செய்யல திரைச்சி அடைஞ்சு லைட் உள்ளே போகாமல் தடுக்கிற, அது மாதிரி குளூக்கோமா, ட்ரை ஐ சிம்டம்ஸ், இப்படி நிறைய டிசீசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ கொமனாக வந்து இவ்வளோ தான் நீங்கள் டெய்லி உங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ்லேயே சரி, ஒன்ஸ் நீங்கள் பிகம் ஆப்டோமெட்ரிஸ்டாக ஆயினத்துக்கு அப்புறம் சரி, டெய்லி ஃபேஸ் பண்ணுவீங்க. அது தவிர்த்து நான் அந்த ஃபோட்டோன்னு போட்டிருக்கேன், ஒரு ஆள் ஸ்பெக்டக்கல் போட்டிருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து லோ விஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஸ்பெக்டக்கல் கரெக்ஷன் கொடுத்தாலும் அவங்களோட விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொன்னால் அது லோ விஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குரிய டிவைஸ்கள் இருக்கு. அதை வச்சு நாம் அவங்களுக்கு ரீஹேபிலேஷன் பண்ணுற, அதாவது விஷன் அறவே இல்லாத ஆட்களுக்கு எப்படி அவங்கள சுயமாக இயங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்குது. இது போல தான் டிசீஸ் இல்லை, எக்கச்சக்கமான வருத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனால் டைம் போதாது. ஸோ அடிக்கடி ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற கொஞ்சம் டிசீஸ்கள் வந்து உங்களுக்கு இதுகளாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து அவங்கள்ட்ட வராங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அவங்கள ஓவராலாக செக் பண்ணுவீங்க. செக் பண்ணி ரிஃப்ராக்டிவ் எரர் ஏதாவது இருந்தால், அதாவது கண்ணில் லைட் விழுகிற எரர் எதுவும் இருந்து கண்டுபிடிச்சா உங்களால் டாக்டர்ஸ் மாதிரி இல்லை, ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து செய்கிற வேலையை வந்து மெயின் வேலையை வந்து அவங்களுக்கு ஸ்பெக்டக்கல் கரெக்ஷன் கொடுக்கறது, கண்டெக்ட் லென்ஸ் கரெக்ஷன் கொடுக்கறது. இப்போ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வராங்க, நீங்கள் இதில் காட்டின மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க. ஆன்டீரியர் செக்மெண்ட், போஸ்டீரியர் செக்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் தான் சொன்னால் நீங்கள் ஸ்பெக்டக்கல் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க. சும்மா இல்லை, ஸ்பெக்டக்கல்ஸில் வந்து பீப்புலரி டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டயமீட்டர், ஏ மெஷர்மெண்ட், பி மெஷர்மெண்ட், டெம்பிள் லென்த், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பெக்டக்கல்ஸை வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் கொடுப்பாங்க, வேறு யாராலையும் கொடுக்கல. சரி, டாக்டர்ஸ் மாறும் ஆப்டோமெட்ரிஸ்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து அவங்களோட ரிஃப்ராக்டிவ் எரரை கண்டுபிடிச்சி ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. அது தவிர்த்து கண்டெக்ட் லென்ஸ் இருக்கு. இப்போ கண்டெக்ட் லென்ஸ் விருப்பமான ஆட்களுக்கு கண்டெக்ட் லென்ஸ்லையும் வந்து நிறைய டைப்ஸ்கள் இருக்குது. ஹார்ட் லென்ஸ், சாஃப்ட் லென்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ஹார்ட் லென்ஸ், சாஃப்ட் லென்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அவங்களோட கோனியான்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னிக்கிறீங்க அந்த கருப்பு பார்ட். ஸோ அதில்
கே ரீடிங்னு சொல்லுவோம். கெரட்டோமெட்ரின்ற ஒரு மிஷினை யூஸ் பண்ணி அந்த கே ரீடிங் எடுப்போம். ஸோ அந்த கே ரீடிங்கை வச்சு பேஸ் கர்வ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சாஃப்ட் லென்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும். சாஃப்ட் லென்ஸ்ன்னு சொன்னால் சும்மா நார்மலாக ஃபிட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தவிர்த்து ஹார்ட் லென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதில் வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை வாரு கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லி. அப்போ அந்த கெரட்டோகோனஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் லென்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ அந்த ஹார்ட் லென்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்குள்ள எப்படின்னு சொன்னால் ட்ரையல் லென்ஸ் போட்டு ஃபிட்டிங் பார்க்குறது. ஸோ அந்த ட்ரையல் லென்ஸ் வந்து போட்டு கண்ணுக்குள்ளே ஃப்ளோரசின் விட்டு இந்த இருக்கிற அந்த ஸ்லிட்டில், அதாவது இந்த செக் பண்ணுற அந்த மிஷினில் வந்து செக் பண்ணி ஃபிட்டிங் எவேலுவேஷன் பார்த்து சரியான்னு சொன்னால் தான் உண்மையான பவர் இருக்கிற லென்ஸ் பேரை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்குறது ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டுடைய வேலையாக இருக்கும். சரி, இப்போ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து வராங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டுகள் வந்து பிகம் அன் ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆயினத்துக்கு பிறகு செய்வீங்க? நிறைய டெஸ்ட்டுகள் ஈக்குது. ஆனால் சும்மா கொமனாக ஒரு 5 டெஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ முதலாவது விஷயம் தான் வந்து விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட் செய்வீங்க. அதாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சார்ட். அதாவது இந்த போட்டிருக்கேன் EFP என்று வார இப்படி சார்ட். ஸோ அந்த சார்ட்டில் ஒரு ஆளுக்குரிய விஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு ரிஃப்ராக்டிவ் டெஸ்ட், அதாவது அந்த விஷனை வச்சு ரிஃப்ராக்டிவ் விஷனில் வந்து ஏதாவது குறவு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரிஃப்ராக்டிவ் டெஸ்ட் செஞ்சு ரிஃப்ராக்டிவ் எரர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒன்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸால் கண்டெக்ட் லென்ஸால் கிளியர் பண்ண இயலும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, ரிஃப்ராக்டிவ் எரர் இல்லைன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன். அதாவது கண்ட ஆன்டீரியர் செக்மெண்ட், அதாவது முன்னுக்கு கோனியா, லென்ஸு, ஐலிட்ஸு, கன்ஜங்டிவா, அப்படியான பார்ட். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குளுக்கோமான்னு சொல்லி. ஸோ குளுக்கோமா என்னென்னா நான் சும்மா ஓரளவு சொல்கிறேன். சும்மா கண்ணால் ஒரு ஆள் பார்க்கக்குள்ள ஒரு குழாய் ஒன்று வச்சு பார்த்தா, ஒரு பைப் ஒன்று வச்சு பார்த்தா எப்படி ஒரு டனல் மாதிரி ஒரு விஷயம் தெரியுமோ அந்த விஷயம் அப்படி இருக்கிற டிசீஸை தான் குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. ஸோ குளுக்கோமா ஒன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது ரிக்கவரி ஆகவே ஆகாது. பட் வேர்ஸ் ஆகாமல் காப்பாற்றிக்கொள்ள இயலும். ஐ ப்ரெஷர் வந்து கூறத்தால் வர ஒரு டிசீஸ் ஒன்று. ஸோ அது வந்து அதில் உண்மைக்கு மெயினாக 2 டைப் இருக்கு, ஓப்பன் ஆங்கிள், க்ளோஸ்ட் ஆங்கிள்னு சொல்லி. ஸோ அந்த ஆங்கிளெல்லாம் வந்து இந்த ஸ்லிட் லேம்பில் கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்டான விஷயம் உண்டு. அடுத்தது ரெட்டினல் இமேஜ், அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற இமேஜ் வந்து ஃபண்டஸ்கோப்பின்னு சொல்லுவோம், ஃபண்டஸ் கேமரா. அதாவது நம்ம ஸ்லிட் லேம்பில் ரெட்டினாலாம் பார்ப்போம், அவ்வளோ கிளியர் இல்லை. நமக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ரெட்டினால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இப்போ இந்த ஃபண்டஸ் கேமராவில் கொடுத்து ஃபுல்லாகவே ஒரு பிக்சர் ஒன்று எடுப்போம். எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்குடைய டயக்னோசிஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த மிஷின் போட்டிருக்கோம் டோனோமெட்ரின்னு சொல்லி. அதாவது இந்த குளுக்கோமா வரதுக்கு மெயின் ரீசன் வந்து ஐ ப்ரெஷர் கூடுறது. ஸோ அந்த ஐ ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறது வந்து டோனோமெட்ரி. டோனோமெட்ரியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வாறான மெஷினரிகளை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தொடர்ந்து டீல் பண்ண போகிறீங்க. ஆனால் மெஷினரி மட்டும் இல்லை, கூடவே பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. அடுத்தது இந்த இது ஸ்லிட் லேம்ப்னு சொல்லுவாங்க. உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது ஆப்தல்மோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோஆப்ரேட் இல்லாத சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்லிட் லேம்பில் உட்கார வச்சு மெஷர் பண்ண இயலாத ஆட்களுக்கு இந்த மெத்தடை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே விழித்திர பார்வை நரம்பு இப்படி பெரிஃபரலில் இப்படி அப்படி இப்படின்ட்டு. அடுத்த மெயினான விஷயம் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று சொல்லுவோம். ஸோ அதுகள் வந்தால் உள்ளுக்கு பிளட் வந்து லீக் ஆகும், கொட்டன் வோல் ஸ்பாட்ஸ் அப்படி அப்படின்ட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒன்ஸ் இங்கே கோர்ஸுக்கு வந்து அதாவது இன்டர்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் மினிமம் நீங்கள் எப்படியும் ஒரு 200 to 500 பேஷண்ட்டை ரெட்டினாவை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆளோட பிளட் வெசல்ஸை வந்து
வெளியில இருந்து ஒரு ஆளோட பிளட் வெசல்ஸ் நேரடியா பார்க்கலும்னு சொன்னா அது ஐஸ்ல மட்டும்தானே. ஏன்டா ஐஸ் வந்து டிரெக்டா பிரெயினோட லிங்க் ஆயிருக்கிறது உண்டு. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நீங்க விசிபிள் பண்ணேலும்டா ஒரே ஒரு பார்ட் வந்து ஐ தான். ஸோ அதுக்குள்ள பிளட் வெஸ் ஐயை பார்த்து 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 நீங்க ஒரு ஃபோமுக்கு வருவீங்க, இப்படித்தான் இருக்குமென்னு சொல்லி. ஸோ இந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து செக் பண்ணி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதில் டிசீஸ்களை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த இருக்கிற மிடில் இருக்கிறதா ரெட்டினோஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரிஃப்ராக்டிவ் எரர் மெஷர் பண்ணுறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு டூல் ஒன்று. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நிச்சயம் அவசியம். அது மாதிரி ஐ ப்ரெஷர் அளக்கிறது ரைட் சைடில் இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடில் அதை வந்து டோனோமெட்ரின்னு சொல்லுவோம், கோல்ட்மேன் அப்ளனேஷன் டோனோமெட்ரின்னு சொல்லி. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற வந்து ஏ ஸ்கேன். இந்த ஏ ஸ்கேனில் வந்து கட்ராக்ட், நான் சொன்ன அந்த வெள்ளை படுறேன்னு சொல்லி, அதாவது கண்ணில் லென்ஸ் வந்து வெள்ளையாறு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் லென்ஸை வந்து நேச்சுரல் லென்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ட்ராஆக்குலர் லென்ஸ்னு சொல்லி ஒரு லென்ஸ் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லென்ஸோட டயமீட்டர், அந்த லென்ஸுக்குரிய பவர் எல்லாம் மெஷர் பண்ணுறது இந்த ஏ ஸ்கேனில் இருந்து. ஸோ அடுத்தது தான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஓசிடின்னு சொல்லி முக்கியமான ஒரு மிஷின் உண்டு. ரெட்டினாங்கிறது விழித்திரைங்கிறது உண்மைக்கு ஒரு லேயர் இல்லை, 10 லேயரால் ஆக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு லேயரில் சின்ன பிரச்சனை வந்தாலும் நிறைய பெரிய ஒரு டேமேஜ் ஒன்று வந்து விஷனில் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு லேயர் எப்படி இருக்கு, மெக்யூலா அதாவது சென்டர் விஷன் இருக்கிற இடம் அதில் எப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம் வருது துல்லியமாக அளவிடக்கூடிய ஒரு மெஷின் ஒன்று தான் இந்த ஓசிடி. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற விஷுவல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அந்த குளுக்கோமா பேஷண்ட்டுக்கு வந்து டனல் விஷன் என்று சொன்னது தானே. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்வை புலம் இருக்கு, எந்த அளவு 360 அந்த டிகிரியில் எந்த அளவு பார்க்கலும்ங்கிறத மெஷர் பண்ணு. ஸோ இவ்வாறாக ஓவராலாக பேஷண்ட்டுக்குரிய ஐ ரிலேட்டடான எல்லா டயக்னோசிக்ஸ் டெஸ்ட்டுகளையும் நீங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து செய்யலும். செஞ்சு மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து சர்ஜனுக்கு சஜஸ்ட் பண்ணிலும். அவர் வந்து சர்ஜரி செய்வார். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவரை ஃபாலோ அப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட அனுப்புவார். நம்ம என்ன செய்யணும், ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா சரி, 4 மந்த்துக்கு ஒருக்கா சரி, இவ்வாறான டெஸ்ட்டுகளை எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் நடக்குது தானே. அப்போ டேப்லெட் எடுப்பார், இல்லைண்டா ஏதாவது ஆயின்மெண்ட் கண்ணுக்குள்ள அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுதா என்ன மாதிரிக்குன்னு சொல்லி நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம். இல்லை ஸ்பெக்டிக்கல் கரெக்ஷன் தாண்டா அது நம்ம செய்வோம். இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து மெயினான விஷயம் உண்டு. இப்போ இவ்வளோன மெஷினரிஸ் வந்து நான் சொன்னேன். இது தவிர்த்து எக்கச்சக்கமான மெஷினரிஸ் இருக்குது. ஸோ எல்லா மெஷினரிஸும் எடுத்து போட்டு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒன்று நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐ கேர் சென்டரில் வந்து உங்களுக்கு ஒர்க்ஸ் இருக்குது. அப்படி இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் போகிற எண்ணம் இருக்கணும்னு சொன்னால் ரிசர்ச் லைன் நீங்கள் போய்க்கொள்ள இயலும். அப்படி மெடிக்கலி வந்து ஃபாரினில் இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, பிஹெச்டி இருக்குது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து இந்த கிளினிக்கல் செட்டப் விருப்பம் இல்லை, ஆப்டிக்கல் செட்டப் விருப்பம்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுகளில் நீங்கள் போய் என்ன செய்யலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், கண்டெக்ட் லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவங்களால ஒர்க் பண்ணிக்க இயலும். அடுத்தது ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன நிறைய டிசீஸில் ஸ்பெஷலைசேஷன் செய்யலாம். இப்போ குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னா பீடியாட்ரிக்ஸ், அடுத்தது லோ விஷன், அடுத்தது ஸ்போர்ட்ஸ் விஷன், அடுத்தது கண்டெக்ட் லென்சஸ் அல்லது மயோபியா கண்ட்ரோல், ஹைப்பரோபியா கண்ட்ரோல், அப்படி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் முடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வெளியே தான் போய் முடிக்கணும். அது வந்து யூகேயில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், அடுத்தது அப்படியான நாடுகளில் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் முடிக்கிற ஐடியா இருந்தால் அதில் செஞ்சுக்கொள்ள இயலும். அடுத்தது
இதான் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லாட்டி ப்ரைவேட் செட்டப் இது ஆப்டிகல்ஸ் நீங்கள் ஒன்று ரன் பண்ணலாம். ப்ரைவேட் கிளினிக் வச்சுட்டு ஆப்டிகல்ஸும் ரன் பண்ணலாம். ஆப்டிகல்ஸில் வந்து நீங்கள் டிரெக்டாக ஒரு லென்ஸோ ஃப்ரேமோ இம்போர்ட் பண்ணி செய்ய இயலும். இல்லைண்டா இம்போர்ட் பண்ணுறாக்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி குறைய அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஆப்டிகல்ஸ் பர்ஃபெக்டாக தரமாக செய்ய இயலும். அடுத்தது ஆப்டிகல்ஸ் தவிர்த்து அதில் வந்து ஐ ப்ரொடெக்டிவ் வேர்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஐ அதாவது ஜாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொடெக்டிவ் ஐ வேர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து உண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்து தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்களும் எடுத்து போட்டு அது செஞ்சு கொள்ள இயலும். கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட் செக்டரில் வந்து அதாவது நீங்கள் ஓனாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது சேலரி ரேஞ்ச் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி முடித்த ஆட்கள் வந்து ஒரு மிச்சம் குறை தான் இருக்கிறாங்க. அதாவது ஃபாரினில் போய் முடித்த ஆட்கள். ஸ்ரீலங்காவில் இப்போ தான் எங்கட பேச்சுக்கு தான் டிகிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் இருந்த ஆட்கள் வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களோட ஒரு கருத்துப்படி மந்த்லி நீங்கள் என்ன செய்யணும், ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்த்து செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 80,000 ஒரு 250,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண இயலும். அடுத்தது அனுவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு 9,60,000 நீங்கள் ஒரு 30 லட்சம் ஆகி அனுவலாக எடுத்துக்கொள்ள இயலும். இது வந்து ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தை பொறுத்து தங்கி இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் உங்களால் மிச்சமாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஸ்ரீலங்காவில் நிலவரம் இப்படி. ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறையவே சம்பளம் கூட சேலரி எடுக்கலாம். இப்போ யூஏயில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மந்த்லி சேலரி ஒரு 10,000 to 20,000 சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பேசிக்காக ஃபெஸ்ட்டுக்கு போனோடனே ஒரு சேலரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு வருஷம் கூட 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 உங்களோட சேலரி கூடிகிட்டே போகும். அது மாதிரி யூகேயில் வந்து 30,000 60,000 பவுண்ட்ஸ் வரைக்கும், அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸில் எடுத்துக்கொண்டா 12 மில்லியன்லேருந்து 24 மில்லியன் வரைக்கும் அனுவலி நீங்கள் எடுத்துக்கொள்ளலும். யூகேயில் வந்து இப்படித்தான் போனோடனே அதுலேயும் சாரி நான் இப்போ அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபாரினுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒப்டோமெட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் ஒப்டோமெட்ரிஸ்ட் இல்லை என்ன மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் வந்து 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நாட்டில். அடுத்தது அங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் நீ பாஸ் ஆகினா தான் நீங்கள் ஆப்டோமெட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் கன்ஃபார்மாக இப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஎஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 90,000 140,000. அது மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் நல்ல சேலரி உங்களுக்கு இருக்கு. இப்போ ஓவராலாக சொல்ல போனால் இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொன்னால் கண் சம்பந்தமான முழு பிரச்சனையும் டீல் பண்ணுற ஆட்கள். இப்போ மெடிசின் கிடைக்கல, ஒரு பேஷண்ட்டு வந்து பார்க்குறது விருப்பம், அப்படியான ஆட்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் உண்டு. கஷ்டம் இல்லாமல், அதாவது ஒரு என்ன சொல்கிற ஒரு கஷ்டம்ங்கிற ஒன்று இல்லாமல் ஒரு பேஷண்ட்டோட நல்லா ஒரு ஸ்மூத்தாக டீல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் உண்டு. அடுத்தது இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஸ்க்ரீன் யூசேஜ் எல்லாம் கூட இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்டுக்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் கூடிட்டு போகுது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ கண்ணாடி தேவைப்படுது. கண்ணாடி மட்டும் இல்லை, கண் சம்பந்தமான நிறைய நோய்களும் வருது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளவான ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு டிமாண்ட் வந்து மிச்சம் அதிகம். அப்போ அந்த ஐ ரிலேட்டட் ஃபீல்டாக இருக்குது. அடுத்தது ஒரு பேஷண்ட்டோட டீல் பண்ணுற ஒரு 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 அருவருப்பு இல்லாத முறையில் சொன்ன ஒரு டீல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உண்டு. கேர்ள்ஸ் வந்து இப்படி தான் சில டைமில் இது வந்து பேஷண்ட்டை டச் பண்ண வேண்டியமாக இருக்கும். இப்போ கண்டெக்ட் லென்ஸை போடக்குள்ள
கண்டெக்ட் லென்ஸை நீங்கள் போட்டு கலட்டுறீங்கன்னு சொன்னால் பேஷண்ட்ற ஐலைட்டை வந்து ஒசத்துவீங்க, ஃபேஸில் வந்து டச் பண்ணுவீங்க. அது மற்றபடி சில டெஸ்ட்டுகள் டைமில் உங்களோட அதாவது ஃபேஸில் கொஞ்சம் கைப்பட வேண்டிய மாதிரி இருக்கு. அப்படியான ஆட்கள் அப்படி ஒரு அது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்கு இது சூட்டபிள் இல்லை. ஆனால் இது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை, டச் பண்ணுறதானே மெடிக்கல் பர்பஸ் தானே என்று சொன்னீங்கன்னு சொன்னால் தட்ஸ் ஓகே. சரியா? அது மாதிரி ஒரு டிமாண்டான ஒரு கோர்ஸ் உண்டு, நல்லா ஏர்ன் பண்ணலாம், அது மாதிரி நல்ல சர்வீஸும் செய்யலாம். சரி, இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த விஷயம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆப்டோமெட்ரிஸ்டுக்கும் ஆப்டீஷியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் என்கிற ஒரு டிகிரியை வச்சிருப்பாரு. ஆப்டீஷியன் என்ற வந்து டிஸ்பென்சிங் ஆப்டீஷியன் என்று சொல்லி ஒன்று டிப்ளமா இருக்கலாம், இல்லாட்டி ஃபாரினில் டிகிரி முடிச்சவராக இருக்கலாம். ஆப்டீஷியன் வேலை என்னன்னு சொன்னால் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற கிளாஸ், அதாவது பவர்ட் கிளாஸை வந்து அவர் வந்து ஃபிட் பண்ணுற, அதுதான் வந்து டிஸ்பென்சிங் ஆப்டீஷியன் வேலை. ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், ஆப்டீஷியன் வந்து கிளாஸ் செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் அவங்களுக்குடைய வித்தியாசம். வேற ஏதாவது? சுஜா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்குமான்னு சொல்லி. ஓ, கவர்மெண்ட்ல இப்படித்தான். இப்போ எங்கட தான் ஃபர்ஸ்ட் பெட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ச்னாடி அவங்க சொல்றாங்க, இப்போ எப்படின்னு சொன்னால் பேராமெடிக்கலில் இவ்வளோ நாளும் இருந்த ஒப்டால்மிக் டெக்னாலஜிஸ்ட், இப்போ ஒப்டோமெட்ரிஸ்ட் அண்ட் டிகிரி மாற்றினது அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. இருந்தும் வந்து பேராமெடிக்கலில் முடித்த லாஸ்ட் பெட்ச்சு ஒரு 2-3 மந்த்ஸாலே வந்து இன்டேக் பண்ணிட்டாங்க. ஏண்டா வேகன்சி இருக்கின்ற நாடி. அப்போ நாங்கள் இப்போ இன்டர்ன் போகிற டைம்ல எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு இடத்த போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். வேகன்சி கிளம்புல எங்கெங்கே இடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் இன்டேக் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே. அது தவிர்த்து ப்ரைவேட் செக்டரில் இப்போதைக்கு எங்களை புக் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த டிமாண்ட் இருக்குது. ஏண்டா டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து நாட்டில் இல்லாத சுட்டி படித்து முடிய ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ப்ரைவேட் செக்டருக்கு நீங்கள் அடுத்த நாளே உள்ளுக்கு ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கிறேன்டா கட்டாயம் கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும். இதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் வேகன்சி வந்து 2 இடத்தையும் ப்ரைவேட் செக்டர்லையும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அடுத்து கேட்டுருக்குறாங்க, வெயிட்டிங்கில் கிடைக்குமா இந்த கோர்ஸ்? ரைட். நான் இப்போ ஜெட் வந்து போட்டிருந்தேன். இப்படித்தான் 1.3க்கும் 1.5க்கும் இடையில தான் 3.5க்கும் 1.5க்கும் இடையில தான் ஜெட் வந்து இருக்கு. நீங்கள் வெயிட்டிங்கில் சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்கலாம், உங்களோட டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. நீங்கள் எதுக்கும் அப்ளை பண்ணி வைங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது கேட்டுக்கிறாங்க 1.15க்கும் சில டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சிருக்குது, நுரலியாலெல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் போடுங்க, இன்ஷால்லா கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது ஒரு ஆள் கேட்டுக்கிற ஓனா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ மிஷினரிஸ் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு கிளினிக்கோட ஒரு ஆப்டிக்கல்ஸ் ஷாப், ஒரு ஆப்டிஷியன் வச்சு நீங்கள் கட்டாயம் ஹோம் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபாரினை விட லங்காலையும் நல்லாவே அதே அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு மிஷினரிஸும் வந்து மிச்சம் ப்ரைஸ். சில மிஷின் வந்து 2 crores வரைக்கும் நான் சொன்னேனோ
ஓசிடி என்று சொல்லி, ஆப்டிகல்ஸ் கோஹரண்ட் டொமோகிராஃபின்னு சொல்லி. ஸோ அந்த மிஷினரி வந்து கிட்டத்தட்ட 2 crores வரைக்கும் வரும். ஸோ அப்படியான மிஷின்ஸை தவிர்த்து மற்ற மிஷின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் ரன் பண்ணி செஞ்சு கொண்டு போயிடணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு ஆள் கேட்டிக்கிற அலைட் ஹெல்த் ஃபேக்கல்ட்டியில் ரெகிங் இருக்கான்னு சொல்லி. ரெகிங் வந்து அலைட் ஹெல்த்தில் வந்து இல்லை, மெடிக்கல்லையும் இல்லை. அலைடு பொதுவாக சொல்லப்போனால் ஜப்ரா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இது இருக்குது ஆப்டோமெட்ரி. ஜப்ரா வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து ரெகிங் இல்லை, எங்களோட ஃபேக்கல்ட்டிலையும் இல்லை. சில ஃபேக்கல்ட்டியில் சும்மா நைட் மீட்டிங் அப்படி இப்படி செய்வாங்க. மற்றபடி ரெகிங்கிற ஒரு விஷயம் இப்போதைக்கு குறவு ஜப்ரால எல்லாம். வேற டவுட் இருக்குதா? அவ்வளோ தான் நினைக்கிறேன் நான். இன்ஷால்லா வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க குரூப்ல சென்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா அதை நாங்க ரிசோர்ஸ்ல சென்ட் பண்ணி அதை உங்களுக்கு நாங்கள் ரீசென்ட் பண்ணுறோம். இன்ஷால்லா ஜிசாக்கல்லா ஹெல்ப். ஓகே.